நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ஜிஎஸ்டி விலை கம்மி பண்ணல. அதோட ரேட் வந்து முதல்ல 4 அடுக்குல இருந்ததுங்க. 5, 12, 18, 28ன்னு 4 அடுக்குல இருந்துச்சு. இதை வந்து இப்ப 2 அடுக்கா பண்ணிருக்காங்க. 22/9/2025 முதல் சுமார் 357 பொருட்களின் விலையில் மாற்றம். ட்ரம்பின் வரி விதிப்பு எதிர்வினையா? 8 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த மாற்றம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. 357 பொருட்கள் மீதான வரி குறைப்பு வந்து ஜிஎஸ்டில பண்ணிருக்காங்க, இந்த சீரமைப்பு பண்ணிருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் சார்? அதாவது எந்த பொருளுடைய ஜிஎஸ்டி விலை கம்மி பண்ணல. அதோட ரேட் வந்து முதல்ல 4 அடுக்குல இருந்ததுங்க. 5, 12, 18, 28ன்னு 4 அடுக்குல இருந்துச்சு. இதை வந்து இப்ப 2 அடுக்கா பண்ணிருக்காங்க. 2 அடுக்கா பண்ணது வந்து உங்களுக்கு 5, 18% 2% பண்ணிருக்காங்க. ஸோ இதுல நிறைய பொருட்களுடைய விலைகள் கம்மியாகும். அதுல நீங்க சொன்ன 357 பொருட்களுடைய HSN கோட்னால அவங்களுக்கு ரேட் வந்து கம்மியாகுது. என்னைக்கு ரேட் கம்மியாகுதோ அது வந்து உடனே ஒரு சாதாரண மக்களுக்கு அது ஒரு பலனளிக்கக்கூடிய வகையில தான் இருக்கும். எந்த பொருளுக்கு விலை குறைஞ்சாலுமே அது வந்து அன்றாட தேவைகள், குறிப்பா அன்றாட தேவைகள் இருந்து எசென்சியல் குட்ஸ் இதுக்கு எல்லாமே விலை கம்மியாகல அது நடுத்தர மற்றும் எளிய மக்களுக்கு மிக ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதை வாங்குறதுக்கு அவங்களுக்கு சென்றடையிறக்கோ வாய்ப்பு, அதை வாங்குறதுக்கோ ஒரு சிரமம் இருக்காது. அதனால இது ஒரு சாதகமான ஒரு குறிப்பு தான். 22/9/2025 முதல் சுமார் 357 பொருட்கள் மீதான வரி குறைப்புடன் ஜிஎஸ்டி 2.0 அமலுக்கு வந்திருப்பது நாடு முழுக்க பல்வேறு எதிர்பார்ப்புகளை உருவாக்கி இருக்கிறது. இந்தியா முழுக்க 17 வரிகள் மற்றும் 13 கூடுதல் வரிகளை ஒருங்கிணைத்து கடந்த 2017 ஜூலை முதல் ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி அமலுக்கு வந்தது. இப்போது 8 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பது குறித்து ஆடிட்டர் கார்த்திகேயன் பாலிமர் டிஜிட்டலுக்கு அளித்த தகவல் இதுதான். 4 அடுக்கா இருந்தது 2 அடுக்கா மாற்றுறதுனால என்ன? அதாவது இது வந்து உங்களுக்கு ஒன்று ரேட்ஸ் யூனிஃபார்ம் ஆகுது. 2வது இந்த பொருட்களை மேனுஃபேக்சர் பண்றவங்களோ அல்லது பொருட்களை வந்து ட்ரேட் பண்றவங்க இவங்களுக்குமே ஒரு கன்ஃபியூஷன் தான். 4 அடுக்குல எந்த ரேட்ல வருது, 5ல வருதா, 12ல வருதா, 18ல வருதா அப்படிங்கிற ஒரு ரேட் கன்ஃபியூஷன், 28ல வருதா, இந்த ரேட் கன்ஃபியூஷன் மட்டும் இல்லாமல் அதற்கு பிறகு உங்களுக்கு கன்ஃபியூஷன் கிடையாது. அண்ட் ரேட்ஸும் 28ன்னு சிலதெல்லாம் இருந்தது, 18 இருந்தது. இந்த இதெல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீரமைப்பு பண்ணதுக்கு பிறகு ஒரு விலைகள் குறைஞ்சிருக்கு உங்களுக்கு. அண்ட் ஆல்சோ இதை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்றது ஈஸியர். அந்த ட்ரேடர்ஸுக்கும் சரி, மேனுஃபேக்சரர்ஸுக்கும் சரி, மற்ற ப்ரொடியூசர்ஸ். அதாவது ரேட் ஃபிக்ஸ் பண்றதுல வந்து அவங்களுக்கு வந்து குழப்பம் இருந்துச்சு இல்லைங்களா? ஆமா, எந்த ரேட்ல எது போகும் அப்படிங்கிறது ஒரு குழப்பம் இருந்துட்டு இருந்து உங்களுக்கு. இப்போ பொருட்கள் வந்து 5%, 12%. அது உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா, இப்ப ஸ்வீட் வந்து உதாரணத்துக்கு ஹோட்டல்ல நம்ம சாப்பிடையில வாங்கினா 5%, சாப்பிடையில ஹோட்டல்ல. இதே அதை பேக் பண்ணி காரம் வாங்கினோம்னா 12% அதை நம்ம பேக் பண்றது. இந்த மாதிரி விலை, இந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு உங்களுக்கு. அதுல இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்சஸ் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து இந்த சீரமைப்பு மூலமாக பெரும்பாலானது சீரமைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்ப வந்து அது 5%லயே இருக்கும். 5%லயே இருக்கும். ஆமா, அது வந்து நமக்கு வந்து மக்களுக்கு பாதிக்காது. அதாவது 2017ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டியில் 5%, 12%, 18%, 28% என 4 அடுக்குகளில் வரி விதிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் கடந்த 2 வருடங்களாகவே 4 அடுக்குகள் என்பதை 2 அடுக்குகளாக குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்து கொண்டே இருந்தன. ஜிஎஸ்டி கவுன்சிலும் இந்த மாற்றம் குறித்து தொடர்ந்து விவாதித்து வந்தது. கடந்த டிசம்பர் மாதம் ஜெய்சல்மரில் கூடிய கூட்டத்திலும் மத்திய அமைச்சரவையிலும் இதுகுறித்து பரிசீலிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்துதான் 400 பொருட்கள் மீதான வரியில் மாற்றம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதில் 357 பொருட்கள் மீதான வரி குறைக்கப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு 5%, 12%, 18%, 28% என இருந்த வரிகள் தற்போது 5%, 18% என எளிமையாக்கப்பட்டிருக்கிறது. 8 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. இதை எப்படி சார் நம்ம பார்க்கலாம்?
8 ஆண்டுகளுக்கு பிறகு 2017 அறிமுகம் செஞ்சாங்க. ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அறிமுகம் செஞ்சாங்க. ஜிஎஸ்டிங்கிறத அறிமுகம் செஞ்சாங்க. இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஏராளமான நாடுகளில் ஆரம்ப காலங்களில் நிறைய சிரமப்பட்டாங்க. அது இந்தியா மாதிரி பெரிய நாடு, உலகத்திலேயே அதிக பாப்புலேஷன் 147 கோடி பாப்புலேஷன்ல இந்தியாவில் இது அதுலேயும் ஸ்டேட்டு சென்ட்ரல் இந்த ஷேரிங் இருக்கு. இதெல்லாம் இருக்கையில் இது வந்து பல டாக்ஸஸை சப்சியூம் பண்ணி உள்ளடக்கிய வரின்னு சொல்லலாம். அதனால இந்த பல டாக்ஸஸை எடுத்துட்டு இது புது டாக்ஸாக கொண்டு வந்ததுனால இதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். இதை விட ரொம்ப சின்ன நாடுகள், மலேசியா போன்ற சின்ன நாடுகளே அறிமுகப்படுத்திட்டு சில நாடுகளில் இந்த ஜிஎஸ்டி வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஆனால் நம்மள மாதிரி இவ்வளோ பெரிய கண்ட்ரி, ஆமாம், அதனால நம்மள மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரியில் அந்த கவுன்சில் அமைப்பு மூலமாக கிட்டத்தட்ட மாதம் ஒருக்கா மீட் பண்ணுறதுனால அதில் இருக்கக்கூடிய பாதக சாதகங்களை ஆராய்ஞ்சு அப்பப்போ ஒரு டிசிஷன் எடுத்ததுனால தான் நம்ம இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லலாம். ஆரம்ப காலத்தில் 1 லட்சம் கோடி மாதம் வந்தனாலே பெரிய வேலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது போய் இன்னைக்கு 2 லட்சம் கோடி சாதாரணமாக வந்துட்டு இருக்கு உங்களுக்கு இதனுடைய வருமானம் கலெக்ஷன் அரசுக்கு வருமானம். ஓகே சார். அதே மாதிரி வந்து 33 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான ஜிஎஸ்டி வந்து 0% கொண்டு வந்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு மக்களுக்கு இது நிச்சயமாக தேவையான, ஏன்னா இந்த மருந்து எந்த மருந்தா இருந்தாலும் ஒரு சாதாரண மனிதனுக்கும் அது தேவையா இருந்துட்டு இருக்கு. ஸோ அதுல போய் ஜிஎஸ்டி போடுறதுங்கிறது சரியில்லை அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய கருத்தும். அதனால அதுக்கு இந்த உயிர்காக்கும் மருந்துகள் அண்ட் எசென்சியல் மருந்துகளுடைய ரேட்டை வந்து கம்மி பண்ணதுங்கிறது வரவேற்கத்தக்க ஒன்று. அதே மாதிரி வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய புகையிலை பொருட்களுக்கு வந்துட்டு 28% 40% அதிகரிக்கப்பட்டிருக்குது. இது வந்து வரவேற்புக்குரிய விஷயம் தானே அது. அதாவது இன்னைக்கு வந்து இந்த சின் குட்ஸ் அப்படிங்கிறாங்க. அதை வந்து வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா சின் குட்ஸ், அதாவது தேவையில்லாத பொருட்கள் அல்லது ஆடம்பர பொருட்கள். இப்போ ரொம்ப ஆடம்பரமான பொருட்கள் வாங்கல அதிகமான டாக்ஸ் கட் கொடுக்கறத பத்தி அதை சம்பாதிக்கிறவங்க கவலைப்பட மாட்டாங்க. அதே மாதிரி இந்த சின் குட்ஸ் உடம்புக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பொருட்களை யூஸ் பண்ணல அதற்கு ஒரு பிரீமியமான டாக்ஸ் கட்டினா தான் அது வந்து சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் நினைக்கிறாங்க. அது சரிதான். அதனால அந்த சின் குட்ஸுக்கு வந்து 28% 40% பண்ணிருக்கிறது வந்து நிச்சயமாக அது ஒன்றும் குறை ஒன்றும் கிடையாது. பிரதமர் சொன்ன மாதிரி இது எந்த அளவுக்கு நடுத்தர மக்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துச்சா? நடுத்தர மக்களுக்கு இந்த டாக்ஸ் எல்லாம் கம்மியாகல அவங்களுடைய கையில கிடைக்கக்கூடிய பண சுழற்சி அதிகமாகும். அதாவது இந்த சேவ் பண்ணுவாங்க, இந்த அமௌண்ட்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஜிஎஸ்டி கம்மியாகிறதுனால இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து சேவ் பண்ணுவாங்க கையில் இருக்கிறது. அதை வந்து அவங்க வேற எதுக்காவது உபயோகப்படுத்த முடியும். வேற பொருட்கள், அவசிய பொருட்கள் வாங்குறக்கோ, அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறக்கோ, அல்லது வேற ஏதாவது ஈவன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ, சேவிங்ஸ்க்கோ இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதனால இது வந்து நடுத்தர மக்களுக்கு சாதகமாக தான் இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால அரசாங்கத்துக்கு ஒரு 45,000 கோடி இழப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னா கூட அவங்க அதை வச்சுட்டு மற்ற இடத்துல செலவு பண்ணல திருப்பி அரசாங்கம் அந்த 2 வருஷத்துக்குள்ள அதை அதிகப்படுத்தி அவங்களுடைய வருமானம் அதிகமாயிரும், ஜிடிபியில 0.5% அதிகமாயிரும் அப்படின்னு அரசாங்கம் எதிர்பார்க்குது. அது மட்டுமல்லாமல் உடல் நலத்துக்கும் சமூகத்திற்கும் தீங்கு விளைவிக்கும் புகையிலை பொருட்கள் மீதான 28% ஜிஎஸ்டி வரி தற்போது 40% அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் 33 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான ஜிஎஸ்டி 0% என்ற வரம்புக்குள் கொண்டு வரப்பட்டிருப்பது வரவேற்பை பெற்றுள்ளது. இதனால் 12%, 5% என்ற வரம்பில் இருந்த பல மருந்துகள் 0% ஆகியிருக்கின்றன. மேலும் தனிநபர் மற்றும் ஆயுள் காப்பீட்டுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருப்பது வரவேற்புக்குரிய மாற்றங்கள் என கூறப்படுகிறது. இதனால் 57,000 கோடி அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் என்றாலும் அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இந்தியாவின் தொழில் வர்த்தகத்துறை பலனை அடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது வந்து இந்தியாவுடைய தொழில் வர்த்தகத்துறைக்கு என்ன அளவுக்கு பலனை கொடுக்கும் சார்? வர்த்தகத்துறைக்கு மேனுஃபேக்சரிங் பேஸ் அதிகமாகும், உங்களுக்கு தொழிலில் வந்து சுழற்சி அதிகமாகும், நிறைய பொருட்கள் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்புகள் தான் இருந்துட்டு இருக்கும். அதனால நிச்சயமாக இது வந்து பாசிட்டிவ் சைடு தான். ஓகே. இந்த வரி விதிப்பு, அதாவது ட்ரம்பினுடைய வரி விதிப்பினுடைய எதிர்வினை தான் இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தம் சொல்றாங்களே சார். இது 2 கோயின்சிடென்ட்ஸ்னு சொல்லலாம், இதனுடைய எதிர்வினைன்னு சொல்ல முடியாது. ட்ரம்புடைய வரி விதிப்பு வந்து ஏற்றுமதியாளர்களை பாதிக்கும், நிச்சயமாக பாதிக்கும். அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்றவங்களுக்கு அங்கே ட்ரம்போட டேரிஃப் போட்டதுனால அது நிச்சயம் ஏற்றுமதியாளர்லாம் அதிக அளவில் பாதிக்கும். அதை இப்பவே பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. அதுலேயும் டெக்ஸ்டைல், இந்த ஃபிஷ் சம்மந்தப்பட்டது, ஜுவல்லரி, இந்த மாதிரி குட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏராளமான டேக்ஸ் வந்து ஏராளமான இருக்கு. அங்கே வந்து பொருட்கள் ஆர்டர் கேன்சல் ஆயிருக்கு, பொருட்களை திருப்பி அனுப்புறாங்க, பொருட்கள் போன பொருட்கள் எடுக்காம இருக்கு, செஞ்ச பொருட்கள் போகாம இருக்கு. இதனால வந்து அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பெரிய சிரமத்தில் இருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் எந்த அளவுல ஒரு பெரிய ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொல்ல முடியாது. எதிர்வினைன்னு சொல்ல முடியாது, நிச்சயமா எதிர்வினைன்னு சொல்ல முடியாது. ஓகே. அதே மாதிரி வந்து சுதேசி பொருட்களை விற்பதில் நாம் பெருமிதம் கொள்ளணும், இந்திய பொருட்கள்
பொருட்கள் தனது தரத்துக்கு உலகளாவிய அங்கீகாரத்தை பெறணும்னு பிரதமர் சொல்லியிருக்காரு. அது எல்லா நாடுகளுமே பண்ணிட்டு இருக்காங்க, இன்னைக்கு பண்ண ஆரம்பிச்சாங்க. அமெரிக்கா அதை பண்ண ஆரம்பிச்சதுனால தானே உங்களுக்கு இன்னைக்கு நம்மளுக்கு டாரிஃபே வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம பண்றது நிச்சயமாக நம்ம சுதேசிக்கு வந்து ஆரம்பத்திலிருந்தே நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அது அதிக முக்கியத்துவம் இப்ப கொடுக்கணும் அப்படின்றத மாதிரி சொல்லிட்டு வரவேற்கத்தக்கது. ஓகே சார், வேற என்ன இதுல நடவடிக்கைகளை வந்துட்டு ஜிஎஸ்டி கவுன்சிலோ இல்லை மத்திய அரசோ வந்து இப்போ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது இப்போ நல்ல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது நடைமுறையில் கொண்டுல சில ப்ராக்டிக்கல் சேலஞ்சஸ் ஆரம்ப காலத்தில் இருக்கலாம், அதை இமீடியட்டா அட்டென்ட் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்னு நம்பலாம். ஓகே ஓகே. இதுல அபராத தொகை வந்து புதுசா கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க சார், அது என்ன சார்? இல்ல, அது சரியா பண்ணாதவங்களுக்கு இந்த உண்டான அபராத தொகைன்னு சொல்லலாம். இது வந்து பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. பீகார் தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடந்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன. அதுவும் மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி தனது எக்ஸ் தள பக்கத்தில் ஒரு பதிவு வெளியிட்டுள்ளார். அதில் ஜிஎஸ்டி குறைப்பால் மேற்கு வங்காளத்துக்கு 20,000 கோடி வருவாய் இழப்பு ஏற்படும். இருப்பினும் வரி குறைப்பு எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் வரி குறைப்புக்கு நீங்கள், அதாவது பிரதமர் மோடி ஏன் சொந்தம் கொண்டாடுகிறீர்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார். மோட்டார் வாகனங்கள், ஏசிக்கள் உள்ளிட்ட பொருட்களின் மீது தாராளம் காட்டும் நிறுவனங்கள் குறைந்த மதிப்புள்ள மக்களின் அன்றாட உபயோகப் பொருட்களிலும் முழுமையான சலுகைகளை வழங்குகிறார்களா என்பதை கண்காணிக்க வேண்டும். அதுதான் அரசின் நோக்கத்தை நிறைவேற்றும் எனவும் கூறப்படுகிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.